கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 85வது தசகம் ஜராசந்தவதமும் ராஜசேயாகமுன்ற தசகத்தில் இருக்கோம். இதில் 4 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது துவந்த யுத்தத்தை சுவாமி நடக்க வச்சார். அதாவது தன் கையால் மரணம் அடைய வைக்கணும்னு நினச்ச ஜராசந்தன் மனசில் பூழ்ந்து பீமசேனனோட துவந்த யுத்தம் யாசிக்கும்படி செஞ்சார் அப்படின்றத 4வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ 5வது பார்க்கலாம். அசாந்த சமரோத்ததம் விடப பாட்டனா சம்யயா நிபாத்திய ஜராசசுதம் பவனஜேன நிஷ்பாட்டிதம் விமுஸ்ய நிருபதீன் முதா சமனுகுருஹ்ய பக்திம் பராம் திதே சிதகத ஸ்பிருஹான் அபிச்ச தர்மகுப்தை புவஹ. அப்போ எப்படின்னா ஒரு மாதிரி அசாத்திய யுத்தம் பண்ணுறான் ஜராசந்தன், ஓயாமல் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனை கொல்றது எப்படின்றத பீமனுக்கு சைகை காமிக்கிறார் சுவாமி. எப்படி ஒரு பச்சை மரக்குச்சியை எடுத்து அதை 2ஆக பிளந்து அதை அடையாளம் காட்டுறார். அப்போது அவன் கால்களை பிடிச்சு 2ஆக கிழித்து பிளந்து தள்ளின பிறகு தான் அவன் உயிர் விடுவான் அப்படின்றத ஒரு அடையாளம் காட்டி, அதே மாதிரி அவன் உயிர் போன பிறகு சிறப்பட்டிருந்த அரசர்களை விடுவிச்சு அவளுக்கு உத்தம பக்தி அருளி ஆசை இழந்தவாளாக இருந்த அவளை மீண்டும் பூமியில் தர்ம வழியை காப்பாற்றும்படி வழிகாட்டினார் சுவாமி. இதில் ஒரு முக்கியமான இது என்னென்னா, அந்த குச்சியை பிளந்து காட்டுற அடையாளம் சுவாமி பண்ணும்பொழுது அந்த ஒரு மகத மன்னன் இருந்தான், பிருஹத்ரதன்னு பேராமன். அவனுக்கு 2 மனைவிகள், வெகு நாளாக குழந்தைகளே இல்லை. சண்ட கௌசி ரிஷி அப்படின்றவருக்கு ஒரு மாம்பழம் கொடுத்து அதை சாப்பிட்டா பிள்ளை பிறக்கும்னுட்டு அந்த ரிஷி கொடுக்குறார் அவனோட பத்னிகளுக்கு. அதை அரசர் 2 கூறாக்கி தன்னுடைய 2 மனைவிகளுக்கு கொடுக்குறார். அதாவது அவர் கொடுத்தது ஓ மனைவிக்கு கொடுன்னு ஒன்று தான் கொடுத்துருக்கார். இவர் தனக்கு 2 மனைவி இருக்காரேன்னுட்டு அது 2 கூறாக்கியிருக்கார். அப்போ ஒத்தொத்தர்கிட்டையும் ஒரே சமயத்தில் பாதி பாதியாக பிண்டமாக குழந்தைகள் பிறக்கிறத பார்க்க முடியுது அந்த ராஜாவால். என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ அவருக்கு மனசு வெறுத்து போய் அந்த பாதி குழந்தையில குப்பமேட்டில் போட்டுறார். அப்போ ஜரை அப்படின்ற அரக்கி நள்ளிரவில் அதை பார்க்குறா, 2 பாதியையும் ஒன்று சேர்க்குறா. அப்போ உயிருள்ள ஒரு குழந்தையாக அது மாறுறது. அதை அரசன்கிட்ட கொடுக்குறா. அப்போ ஜரையினால் உயிர்ப்பிக்கப்பட்டதுனால அந்த குழந்தை ஜராசந்தன்னு பெயரிடப்படுறார். அந்த ராஜாவும் வளர்க்குறார். அதனால் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கு உடல். அது எந்நேரமும் பிளக்கக்கூடியதுன்றது அவன் உடலுடைய ரகசியமாக இருக்குது. அது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை தான் அவர் குச்சியை பிளந்து காட்டுறார். அப்போ ஜராசந்தன் புத்திரன் மகத நாட்டுக்கு அரசனாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். பீமார்ஜுனர்களோட கிருஷ்ணரும் இந்திரபிரஸ்தம் திரும்புகிறார். அதாவது கெட்டவனை தண்டிக்கணும்னு தான் இருக்கே ஒழி அவன் பொருளை அபகரிக்கணும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இல்லை. அந்த ஜராசந்தனுடைய புத்திரனையே அந்த ராஜாவுக்கு அரசனாக அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறார். பிரசக்ருஷி யுதிஷ்டிரே ததனு ராஜசுயாத்வரம் பிரசன்ன பிருதகீபவத் சகல ராஜகவ்யாகுலம் த்வமப்யயி ஜகத்பதே த்விஜபதாவனோ ஜாதிகம் சகர்த்த கிமு கத்யதே நிருபவரஸ்ய பாக்யோன்னதிஹி. அப்போ இதெல்லாம் நடந்த பிறகு தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். அப்போ கூடியிருந்த அரசர்கள் மகிழ்ச்சியோட பல பணிகளை ஏற்றுக்கிறாங்க. நான் இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பார்த்துக்கோங்கன்ட்டு. அப்போ வேலைக்காரர்கள் போல் அவள் சேவை செஞ்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. சகல ராஜக வியாக்குலம், அந்த சகல ராஜாக்களும் அங்கே குவிஞ்சு தர்மபுத்திரருக்கு பணியாளாக இருக்க தகத்காத்துன்னு இருந்தாங்க. அப்போ உலக நாயக்கரே, நீரும் பிராமணாளுடைய கால் கழுவுறது, பூஜை முதலிய சேவைகளை யுதிஷ்டருடைய யாகத்தில் செஞ்சீங்க இல்லையா? ஜெகத்பதே த்விஜபதா, த்விஜன்னா பிராமணர்களுக்கு அந்த சேவைகள்லாம் நீங்கள் அந்த இடத்துல செஞ்சீங்களே. தர்மபுத்திர சக்கரவர்த்தியின் பாக்ய சிறப்பை என்னன்னு தான் சொல்கிறது, பாக்யோன்னதிஹி அப்படின்னு ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவே இருந்து அவருக்கு சேவகம் புரிஞ்சு அவருடைய யாகத்தை நடத்தி கொடுக்கணும்னா அப்போ தர்மபுத்திரர் எப்பேற்பட்ட பாக்கியசாலியாக இருக்கணும்னுட்டு பட்டத்திரி இந்த இடத்துல ரொம்ப வியந்துக்கிறார். இதோட நம்ம 6 ஸ்லோகங்கள் 85வது தசகத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா.